ஆரணி ஸ்ரீ கமலேஷ் நாடக மன்றத்தை பார்க்க வேண்டும் என்றால் கலைக்காதலன் 73 என்கிற யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்கடா என்னுடைய மனைவி குணவதி? நீங்க உரைத்தவர் போலவே உன் பொண்டாட்டி நான் போய் வந்துட்டேன். என்னம்மா போய் வந்துட்டேன். நீ யா திறமசாலிடா. நான் மட்டும் போய் கிடையாது, அவளை கேட்டுப்பார். கூட்டணி ஆமாங்க, நீ சொன்ன மாதிரி நான் போய் உன் பொண்ணாடி அழிச்சிட்டு வந்துட்டேன். ஏய்யா, டேய் அழிச்சிட்டு அழைப்பதற்கும் அழைத்தறதுக்கும் வித்தியாசம் இருக்குடா. அழிச்சு கொண்டு வந்துட்டேன். நாங்க ரெண்டு பேரும் சூத்துவாது இல்லாத பசங்க ஐயா. ஆமா. நாங்க என்ன பண்றது? இந்த தானே அங்க அது என்ன பண்றது? இல்ல என்னுடைய மனைவி நான் அழைத்ததாக இதயத்தின் வடிவாக கற்பே வாழ்வானே. அன்பின் இருப்பிடமாய், பண்பின் உறவிடமாய், ஆசத்தின் தெளிவிடமாய் எனது ஆசை மனைவி குணவதி நீ வாழ்க வாழ்க மனதார வாழ்த்துகிறேன். அம்மாவை அச்சாச்சு கைது நான் வலிக்குது. கை சுத்திச்சுடா, கம்மிடுறா. நீ ஒரு கொஞ்சம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓரகடம் போடுங்க அம்மா. என்ன ஓரகடம் போடுறீங்க? ஐயா, காஞ்சிபுரம் பக்கத்துல தான் இது ஓரகடம். அந்த ஓரகடம் இல்லம்மா, இது வேற ஒண்ணுமா. அது பேர் ஒல்லகடம். எங்க வாயில விளாடு, எங்க வாயில விளாடு வராதுமா. வெலாதா விளாடியா? வெலாதா அது அது வாயிலா. டேய் அதெல்லாம் போட பக்கட்டும். உங்க ரெண்டு பேருக்கு இந்த இடத்துல வேலை கிடையாது. கிளம்புங்க. ஏன் என்ன தெரியா? டேய் போடா. என்ன இப்படி சொல்லிட்டா? டேய் போடா. ஏய் உங்க போடுங்க போடுங்க. அத உம்மா பிளாஸ்டிக் இல்லடா. நீ ரெண்டு பேரும் செய்யுங்க, நான் உட்கார்ந்து பார்க்கறேன். நீங்க செய்த பார்த்துட்டு எங்க ஆயா சும்மா தான் இருக்கு வீட்ல. நான் போய் எங்க ஆயால செய்றேன். நீங்க வாயை செய்யாத. யாருக்கே இத பாத்துட்டு போய்தா ஒரு நாள் முள்ளு தோப்புல உங்க ஆயா புடிச்சு ஏதுக்குவாங்க. நான் எங்க ஓடுறேன்? எங்க ஓடுறா? எங்க ஓடுறா? ஐயோ இவ்வளவு தான் நான் ஊந்து இருப்பேன். ஐயா, போய் வாயை செய்யாத. பயிர் திட்டுவியா? போய் உங்க அம்மாவை செய் போ. காமியாச்சு. டேய் போறா பாரா. உங்கள் இருவருக்கும்
ஒரு வார காலம் விடுமுறை. வேணாம் வேணாம் 7 நாள் போதும் உங்களுக்கு. டேய், என்ன 7 நாட்கள்னால ஒன்றுதான், யா ஒரு வாரம்னால ஒன்றுதான். யார் சொன்னது? ஏன்? எங்க ஆயா நேத்து கூட சொல்லிச்சு. என்ன ஒன்று? பையன் சனியோட சனி 8 நாள் போய் சீர் வீட்டுக்கு வரான்னு சொல்லிச்சு. டேய், அப்ப 8 நாள் கணக்குதியா? 8 நாள்னா ஆகாத சகுனம். அதனால ஒரு நாள் கைசினியா? ஆமா. அப்ப ஒரு வாரம் 8 நாள் தானே? ஆமாம்பா. அப்ப ஏன் தப்பா சொன்னா? சரி, தவறுதான். டேய், ஓ ஆசா, இது இருவருக்கு வேலை இல்ல. நீ போய் ஆ. நிம்மதியா படுத்து தூங்குங்க. எங்களை போட்டு என்ன பண்ண போறீங்க? ஏய் ஓ நாங்க 2 பேரும் வெங்காயம் வெட்ட போறோம். ஏமா நான் தோல் வரைக்கும் வட்டா? ஏம்மா ஏம்மா நான் மாவு பேசி வட்டா? நேத்துக்கு போறதாமா எங்கடா பேசிக்கிறீங்க? மாவு பேசிமா. போடு பாப்பாளே. போடு போ. ஒரே குடி நாட்டடிச்சு. வாடகை. அதெல்லாம் நான் போறப்ப நானே. தலைகாணி மேல வைக்கிறீங்களா? நானா வைக்கிறேன். அது மாதிரி பெண்ணா நானு அது மாதிரி கிடையாதுடா. கணவனே கண்கண்ட தெய்வன் வாழறவன் புனித தலை நிமிராத வாழ்றேன். அப்படி இருக்கும்போது என்ன பார்த்து அது வார்த்தை சொல்லலாம் முடியாது. அதெல்லாம் என்ன ஏது என்ன கண்டாவே தெரியாது. தெரியாது. மதம் இருந்தவங்களை பார்த்தாலுமே எனக்கு பிடிக்காதுடா. என்னடா அம்மா பொம்பளை மாதிரி மின்பிக்ஸ்லாம் பண்றாங்க? அதிபக்திடா அந்த அளவுக்கு. அம்மா பொம்பளை மாதிரி மினிக்கி பண்றாங்கடா. வேற என்ன? ஐயோ சரி. ஆனா யானா உத்துறான்னு பார்த்தேன். வாயில பூர்ணமா இருக்கு. எங்க போறீங்க? எங்க போறீங்க? என்னடி ஐயா என் மச்சான் டேய் அம்மா அடிக்கும்போது என் பொண்டாட்டி மாதிரி இருக்கு. யார் போட? யார் அவன் என் கூச்சர் மாதிரி அடிக்கிறாங்க. 2 பேரா? ஆமா. போடு கூச்சடா. என் லாஸ்ட் அடி எங்க மாமியார் அடி. அப்பா வயசுல போறீங்கப்பா ஓ கோமுடிங்க. போட பட்டை வாடா. ஏய் அவன் தான் என்ன ஆத்கார் போங்கடா. ஆகட்டையா. குணவதி எனக்கு இந்த நிலைமையை உன்னை பார்க்கும் வேளையில் எப்படி இருக்கின்ற தெரியுமா? எப்படி இருக்கிறது? சுடர் வீசும் கதிரவனுக்கோ பகல் சொந்தம், பகல் சொந்தம், சுழந்து வரும் நிலவுக்கு இரவு சொந்தம், இரவு சொந்தம், தங்க குலத்திற்கு தாமரை சொந்தம், தாமரை சொந்தம், தாமரையின் மீது உள்ள வாணிக்கு வீணை சொந்தம், வீணை சொந்தம், அசைந்து வரும் நீருக்கு ஓலை சொந்தம், இசைப்பாடும் குயிலுக்கு சோலை சொந்தம், இனியவன் செங்கலுக்கு மாலை சொந்தம், வாழை சொந்தம், 2 அடி குரலுக்கு வள்ளுவன் சொந்தம், வள்ளுவன் சொந்தம், கொன்றின் மேல் குடிகொண்ட முருகனுக்கு வழி சொந்தம். வலி சொந்தம், சுருக்கமாக சொல்லப்போனா வல்லவனா குணவதி என்னங்க நீ
பார்ப்பதற்கு வந்த காரணமே வேறு ஒன்று. என்ன தெரியுமா? என்ன? நீங்களும் அரண்மனையில் இல்லாத சமயத்தில் நம்முடைய அரண்மனையை தேடி லிகிதம் ஒன்று வந்தது. அந்த லிகிதத்தை படித்து பார்த்தால் நம்முடைய மகன் அயல் நாட்டில் இருந்து இன்று தாயகம் திரும்புவதாக செய்தி. மகனை எதிர்கொண்டு அழைக்க வேண்டும் அல்லவா? நம்முடைய மகன் கள்ளிக்காத்தான் அயல் நாட்டில் இருந்து தாயகம் வருகிறான் என்றால் நமது நாடே ஒரே விழாக்கோலமாக இருக்க வேண்டும். மாவிளை தோரணங்களும் மேலதாள வாத்தியங்களும் விளக்குகளும் ஒழித்துக் கொண்டே இருக்கணும். நாம் இருவரும் எதிர்கொண்டு அழைக்கலாம். நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்தால் அவன் தெய்வத்துக்கு சமமாக போற்றப்படுவார்கள். கற்பிலே சிறந்த நாடு, கண்ணகி பிறந்த நாடு, காவல் நாவலகம் கூடிய பொன்னாடு, கற்களை எடுத்து அதை சிலையாக்கி தெய்வங்களாகிய சிற்பிகள் வந்த பொன்னாடு நம்முடைய நாடு. அப்படிப்பட்ட நாட்டிலே ஒரு பகுதியான கள்ளிக்காட்டை ஆளக்கூடிய பெத்தப்ப நாயக்கரை மகனாக பிறந்து கள்ளிக்காத்தான் என்ற பெயர் பெற்று சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். நானும் வயநாடு சென்றேன், விவசாய கல்லூரியிலே படித்தேன், பட்ட படிப்பை முடித்துவிட்டேன். தாயகம் செல்ல வேண்டும். என் தாய் தந்தையை பார்ப்பதற்கு என்னுடைய தாய் தந்தை எனக்காக வழிமுறை வைத்து காத்துக் கொண்டிருப்பார்கள். அப்பா
ரோட்டு மேல யம வந்தான், சேத்துப்பட்டு ரோட்டு மேல யம வந்தான். ஆட்டோல ஏமா வந்துக்கிறான். ஐயா நீ பூட்டியா ஆக்கியா வாய் தந்து பேசுறா இன்னும் சாவல போட்ட நீண்ட நாட்களுக்கு பிறகு என்னுடைய அருமை மகன் இந்த கள்ளிக்காட்டுக்கு வந்திருக்கிறான். இந்த நேரத்தில் கண்ணுக்கு விருந்து கொண்டு வாடா. ஒரு ஆம்பளை இங்க எப்படியா பையா ஊரா பல பெண்கள் வந்தார்கள், அபிநயத்தோடு ஆடினார்கள். அவர்கள் ஆடியது ஆட்டம். ஆனால் நாங்க இருவரும் ஆடினீங்களா? அது என்ன ஆட்டம்? நாங்க ஆனந்து வராத நாட்டியம் வராத நாட்டுக்கு ஆடுறது. பெண்கள் வந்தார்கள், ஆனால் வாயை சக்கவில்லையே. பட்டாணி வாங்கி வந்து கொடு அவங்க பட்டாணி அது இல்லடா, ஆடல் உடல் பாடல் அபிநயம். இவ்வளவுதானே வாழ்க 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 மனதார வாழ்த்துகிறேன். வளமோடு வாழ வேண்டும். வணக்கம்டா மாமா. ஓ மை காட் மாமாவா? இது மட்டும் கையில எத்த நீங்க அப்பளம் போடுறீங்க. உன்னை பார்த்து எல்லாம் கேஜ் ஆகுது. கேஜ் சோத்து போடா. என்னடா ஏமா தப்பாத்திக்காத. மாமனே சொல்லு. ஏடா? ஏனா மாமனா மண்ணால அண்ணன் அன்னைக்கே செஞ்சு அனுப்புதாக்குது. என்னடா? சீர்வஸ் அப்படி விளக்கமா சொல்ற. நாமனே மகனே போய் வா. போய் வரட்டா. போ முக்கியமா. வணக்கம்டா தாத்தா. அடி பாத்தா. யாரை பார்த்து தாத்தான்றா? அம்மால தாத்தாவ பாத்து தெரியும். என்ன வேலை? அவருக்கு தெரியும் தாத்தா கிட்ட தெரியும். காய் வந்தால காய் வந்தாத வேலைக்கு யோய். அட யாரவன்? என்ன பிடினா? நான் யார் எப்பேர்பட்டாளே? என்ன பார்த்து மூத்தவன் கேக்குறியே? டேய் அம்மா அதுல பச்சை பொரிக்குடா. ஏன் காஞ்சா பொரிக்க மாட்டியா? டேய் பச்சை என்ன பொரிக்குங்களா? அப்படியே பேசுறதா நான் உன்னை வெச்சு செய்வேன். அம்மா நான் விக்காம செய்வேன். என்னத்தா? ஏம்மா நீ ஆட வேண்டும் பாட வேண்டும். அதானே நீ ஆட 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 எங்க மன்னருக்கு அப்படியே ஓய்வு வேணும். சொல்லி வாயில இருந்து. அப்படி விளக்கமா சொல்றா. ஆட வேண்டும் பாட வேண்டும் அதானே. பச்சாமி சை
ஆட்டமா அபாரம் பாப்பா சுத்தோ டமாரம் ஏய் பிரமாதம் மன்னா எனக்கு இதுவரை வாழ்த்துக்கு நல்லா இருக்கலாம் காலைல போலையாம்மா காலை கடன் என்ன நல்லா முட்டி போடுறிய பட்டு உங்கள் கலை வளரட்டும் பட்டு வாய் தர கலைவாணி என்றென்று துணை இருப்பான் அப்படியே ஆகட்டும் ஐயா இளவரசரே நிகழ இதுவரை வாழ்த்துக்கு நலமோடு வாழ வேண்டும். வணக்க சித்தப்பா ஐ லவ் யூ மகளே நான் தப்பு அவன் அன்போடு பாசம் வேற லவ் அதுதான் தப்பான லவ் தவு தொப்பு முள்ளு தொப்பு வாய தொப்பு மான் தொப்பு நீ சொல் அது தப்பான லவ் ஆமா ஜோட ஒரு கிலோ போய் வணக்க பெரியவரே யாரு பத்தி பெரியவர் உன்னதான் பெரியவர் எப்படி சொன்னா சின்னவரையா ஆபரேஷன் பண்ணி விட்டுருந்தா என்ன பத்தி பெரியவர் என்றா வித்துட்டு வந்தியா வயதுல மூத்தோட அர்த்தம் அதுக்கு எங்களை அழைத்தது நோக்கம் ஒரு கால் வீக்கம் யாருக்கு அப்படியா ஆமாயம்மா ஏண்டா அதுக்கான ஆற வேண்டாம் பழ வேண்டாம் நாட்டு காட்ட வேண்டும் அப்படியா காட்டு காட்டு 27 கிளம்பி என்னதுடா ஆசை கிளம்ப வேண்டும்மா அப்படியா போலாமா போல குறிச்சோல காத்தில சத்தியமா நான் பண்ணல நீ மச்சான் கொஞ்சம் பூட்டி விடா
அதான் ஏய் நீ மோட்டர் ஆஃப் பண்ணியா நீ அப்பா போ கெட்டிக்காரனா என்னப்பா நீ மோட்டர் ஆஃப் பண்ணா நான் அந்த பக்கம் போறதே இல்லடா. நீ மோட்டர் ஆஃப் பண்ணியா ஆஹா. பித்தக்காரனா நீ மோட்டர் ஆஃப் பண்ணா நீ ஆஃப் பண்ணியா انا டிரைவரடா ஆஃப் பண்ணலடா ஆஃப் பண்ணியா போட்டிங்களாங்க போட்டிங்கனா ஆஃப் பண்ணியா எங்க மண்டரே நீங்க மோட்டர் ஆஃப் பண்ணிங்க அவடிய முருகையா தோளில் வச்சு கண்டு வரி எடுத்துக்க நீ மோட்டர் ஆஃப் பண்ணியா நீ ஆஃப் பண்ணியா குட்டி செவடியா இங்க வாடி என்னடா நீ மோட்டர் ஆஃப் பண்ணா மோட்டரா ஆமா ஏண்டா மோட்டர்னா என்னடா நீ மோட்டர் என்னன்னு தெரியல எனக்கு தெரியாது இப்படி பாடிய பொசிஷன் சரியில்லைங்க ஆமா சொல்லுடா மோட்டர் என்னன்னு தெரியாது அந்த பச்சளை பச்சை தண்ணி பொறுமையா ஊத்து எங்க இருந்து ஃபர்ஸ்ட் மாடில இருந்து ஏண்டா என்னோட 2 பாட்டில் கனமா வச்சிருக்கறடா நீதான்டா நம்ம நீ அப்பல்ல உள்ள போடலடா நீங்க ஏத்த மோட்டர் ஆஃப் பண்ணீங்களா நீங்களே யாரும் ஆஃப் பண்ணல அப்பல்ல ஜெவடா போய் ஆஃப் பண்ணுவீங்க நீ ஆஃப் பண்ணியா அவங்கள ஆஃப் பண்ண மோட்டர் நடாச்சு யாரவ என்னப்பா கேண்டிங் கிட்ட சப்ளை சப்ளை ஏய் ஆ சப்ளை சப்ளை மாத்தி ஊத்தாங்க பத்தியா யாரவ அத போனா போட்டா மோட்டர் எங்கனா போட்டோம் மச்சான் நீ குச்சி ஐஸ் கேட்டல நானு யாருக்கு ஃப்ரெஷ்ஷா உட்கார்ந்துயா ஃப்ரிட்ஜ்ல இருக்குது எங்கச்சி ஃப்ரிட்ஜ் குட்டி போட்டு நான் தரேன் முட்டியா யார் பாரு அது வேணா விட்டு நான் கப் ஐஸ் தரேன் கப் ஐஸ் தரேன்டா கப்பை இஸ்தாங்க கப்பை தருவா வாடா எங்கடா புடா இந்தா போய் என்னங்க தைச்சா டிஃபரெண்டா இருக்கும் டிஃபரெண்டா இருக்குடா எங்க டிஃபரெண்ட் ஆகுதியா ஏய் உப்புக்கு தான் பாரு டென்ஷன் ஆகாத சாப்பிடுறா ஐஸ்கிரீம் உப்பு போடுறா சக்கரை ஆகுதா டெஸ்ட் பண்ணி பாரு நல்லா இருக்குதானே டெஸ்ட் பண்ணி பாரு இந்த ஐஸ் எங்க ஏந்து எடுத்தாடா ஏய் டெஸ்ட் பண்றாங்க அக்கா போடா கொக்கால ஓய்டா அடே சாப்பிட்டு பாரு எங்க அக்கா உனக்கு யாரு கண்ணு ஏத்துடா எங்க அக்கா உனக்கு யாரு எங்க அக்கா எங்க அம்மாடா எப்பா எப்படி அப்படியே கீழே ஜெட்டியுல எப்பா நீ ஜாக்கி இருக்கிறப்பா ஜெட்டியுல பூரா ஐயோ எந்த வரல எடுத்து எந்த வரல சாப்பிடுற நீ குண்டு வரல எடுத்து கட்டு வரல சாப்பிடுற சாப்பிடுங்க சாப்பிடுங்க அதுன்னு சொல்லிட்டு ஏய் இப்படி வா உங்களுக்கு வானா போ நானே சாப்பிடுறேன் கலைக்காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.